பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அமல்களின் சிறப்புக்கள் என்னும் நூலிலிருந்து தொழுகையின் சிறப்புக்கள். ஹதீஸ் 3. பாவங்களை உதிக்கின்ற வணக்கம். ஹஸ்ரத் அபு உஸ்மான் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் சல்மான் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒரு மரத்தில் கீழ் இருந்தேன். அப்பொழுது அவர்கள் அம்மரத்தின் காய்ந்த கிளை ஒன்றை பிடித்து குலுக்கினார்கள். அதிலிருந்து இலைகள் உதிர்ந்தன. என்னை நோக்கி, அபு உஸ்மானே, நான் இப்படி ஏன் செய்தேன் என்று என்னிடம் நீர் கேட்கவில்லையே என்றார்கள். ஏன் செய்தீர் என்று நான் கேட்டதற்கு அவர் கூறியதாவது, ஒரு தடவை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது நபி அவர்கள் இவ்வாறே மரத்தின் ஒரு காய்ந்த கிளையை பிடித்து குலுக்கினார்கள். அதிலிருந்து இலைகள் உதிர்ந்தன. அப்பொழுது, சல்மானே, நான் இப்படி ஏன் செய்தேன் என்று நீர் என்னிடம் கேட்கவில்லையே என்றார்கள். ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று நான் கேட்டபொழுது, ஒரு முஸ்லிம் நன்றாக உலு செய்து 5 நேர தொழுகைகளையும் நிறைவேற்றினால் இந்த இலைகள் உதிர்வது போன்று அவருடைய பாவங்கள் உதிர்ந்துவிடும் என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் சிறு பகுதிகளிலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கி விடுகின்றன. உபதேசத்தை ஏற்பவர்களுக்கு இது ஓர் உபதேசமாகும் என்று திருக்குர்ஆனின் ஆயத்தை ஓதி காட்டினார்கள். நூல் தர்கீப். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா.